வணக்கம் உறவுகளே, நான் சின்னா. இன்றைக்கு எங்களுடைய வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். அதான் இந்த வீடியோ பாருங்கோ. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். சின்ன ஸ்கேலில் செய்கிறது, இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாக செய்யலாம்னு சொல்லி ஒரு ஆசையில் வேலையில் செய்து கொண்டிருக்கிறேன். கட்டாயம் வீட்டு தோட்டம் அனைவரும் செய்யணும் என்று சொல்லி வினயமாக கேட்டுக்கொண்டு, ஏனென்றால் அதில் ஒரு மகிழ்ச்சியும் இருக்குது, உடம்புக்கும் நல்லது. கொஞ்சம் எக்ஸசைஸாக போகும். எக்ஸசைஸ் நீங்கள் சும்மா போய் ஜிம் முதல்ல போய் செய்து டைம் அந்த டைமை வீட்டு தோட்டங்களுக்கு பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் ஒரு வகையில் அது உங்களுக்கான காய்கறி உற்பத்திக்கும் அதே நேரம் ஒரு மனதளவுலையும் கூட ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிம்முக்கு போகிறார்கள் நான் வேணாம்னு சொல்லலை, சொல்கிறேன். இந்த இப்படியும் ஒரு ஐடியா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிம்முக்கும் போங்க. இந்த சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த வீட்டு தோட்ட செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அவங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, அதோட நான் சின்ன வேலை திட்டம் இந்த தினத்தில் செய்ய இருக்கேன், அதை உங்களுக்கு காட்டிக்கொண்டு விடைபெற இருக்கிறேன். பாருங்கோ. சரி, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் என்னுடைய வீட்டு தோட்டத்தின் சின்ன ஒரு ஸ்கேல். ரைட், நான் உங்களுக்கு தெரியும், நான் வேலைக்கு போகிற டைமில் வீட்டு அம்மா அப்பா தான் இதை மெயின்டைன் பண்ணுறது. ஒரு 10-12 பேக் தான் பேக்கிங் பேக் நான் கிளிநொச்சிக்கு வந்த அப்புறம் ஸ்டார்ட் பண்ணது. ரைட், அதை பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இப்போ காய்ச்சி பலன் தர ஆரம்பிச்சிடுது. தக்காளி அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகாய் கன்றுகளும் இருக்குது, அதுவும் காய்க்குது. எல்லாம் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, ஷோட்டில் எல்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்க. ரைட், இந்த ஒரு சின்ன ஒரு துண்டுலாம் நாங்கள் செய்தோம். நாங்கள் ஒரு 10-12 பேக்கோடு செய்தது. இப்போ அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே பாருங்க, ஒரு 50 பேக்கு கிட்ட கொண்டு வந்துட்டேன். ஓகே, இதுபடி அடைச்சி இங்கே பாருங்கள், எல்லாம் பனமட்டை இந்த தகரம் எல்லாம் பயன்படுத்தி அடைச்சி உருவாக்கியாச்சு ஒரு குட்டி தோட்டம் உண்டு. ஓகே, வீட்டு தோட்டம் தானே, இதுவும் பெரிய அளவில் பாரிய அளவில் இல்லை. என்னென்ன முறைய கண்டுகள் இருக்குது வைக்கிறதுக்கு. மற்ற பயிர் விதைகளும் நான் வேணுங்க, நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து, அப்போ அதையும் வைக்கலாம். ஓகே, என்ன விஷயம் என்று சொன்னால் பார்த்தீங்கன்றால் இதில் மிளகாய் செடிகள் வச்சிருக்கணும். அதை இப்படி தான் மண்ணுக்குள்ளே வச்சோன்னா இப்படி இருக்கும். இதில் தண்ணி ஊத்தைகளை என்னென்னு சொன்னால் சில நேரங்களில் இந்த கன்றுகள் சாய்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரைட், இப்படி ஒரே ஷேப்பில் இருக்காது. அதை தவிர்க்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை மரத்தின் ஆண் பனையின் பூக்கள், காஞ்ச பூக்களை நான் போய் பொறிக்கணும். நான் கொஞ்சம் போட்டுட்டேன், கொஞ்சம் இதுகளுக்கு. இவை பாதுகாப்பாக இருக்கும். இந்த மரம் அங்கே இவங்களை அசையாதபடி தண்ணி ஊற்றினாலும் இதில் விழுந்தோன்னா பாதிப்புகள் வராது. ரைட், அதுக்காகத்தான் நீங்கள் பாருங்கள் கொண்டு போட்டுக்கிறேன். இது எடுக்க போய்க்க ஒரு ஆபத்து. எடுத்து போய்க்கலையில் எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் தெரியும். பாருங்கள், இதில் எப்படி இருக்கணும். இப்படிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பராமரிச்சிங்கன்னு சொன்னால் நல்ல பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்னென்னு சொன்னால் இந்த பில்வர் கொண்டு தான் எடுத்துன்னு வந்தேன். நான் அதுக்குள்ளே இந்த பாலைக்குள்ள பாம்பு இருந்துருக்குது. அந்த பாம்பு நான் சோட்டில் போடுறேன் பாருங்க. இதுக்குள்ளே பூந்து ஒன்று இருக்கும். இந்த இதுக்குள்ளெல்லாம் விதமான ஒரு பாருங்கள், இந்த இதுக்குள்ளெல்லாம் போய் இருக்கும், தெரியாது உங்களுக்கு. அப்போ இதுகளை நீங்கள் கலெக்ட் பண்ண போய்க்க பாதுகாப்பாக இருக்கணும். இதுக்குள்ள இருக்கும் பாம்பு, விஷ பொருட்கள் இப்போ விஷ விலங்குகள் இதுக்குள்ளே இருக்கும். நட்டவக்காளி இருக்கும், பாம்பு இருக்கும். பாதுகாப்பாக இருக்கணும். நல்ல அளவினா கடிக்கல. ஸோ இதான் என்னுடைய தோட்டம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மனதுக்கும் ஒரு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இதில் பூமரங்களும் நிற்குது பாருங்க. ரைட், இன்னும் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டி ஆசை இருக்குது. தொடர்ந்து இணைந்திருந்தால் இவற்றை உங்களுக்கு நான் அப்டேட் தருவேன். நீங்களும் ஃப்ரீ டைமில் இதை ட்ரை பண்ணுங்க. சரியா, பார்த்தீங்கன்னா சொன்னால் வேலிகள் கூட நாங்கள் பனை ஓலை, தென்னை ஓலையை பயன்படுத்தி தான் இதுக்கு அழைச்சிருக்கிறோம். அவைகளும் முழுக்க இயற்கை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டவை. பார்க்க ஆசையாக இருக்குது. இந்த தக்காளியெல்லாம் நாங்கள் உருவாக்கி வளர்ந்து
காய்க்கிற போது ஒரு மகிழ்ச்சி வரும். இங்கே வரும் பார்த்தீங்களா? ரைட், அது இதுதான் இந்த வீடியோ. விடைபெறுகிறேன் தக்காளிகளோட. நன்றி, வணக்கங்கள், சந்திக்கலாம்.